சென்னை புரைசைவாக்கத்தில் அரசு உதவி பெறும் பென்டெக் மகளிர் மேல்நிலைப் பள்ளியை தனியார் மயமாக்குவதற்கும் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்ததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், மேலும் விவரம். முற்பகல் வணக்கம் ஷாம். சென்னை புரசைவாக்கம் பென்டெக் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் மாணவிகள் தற்போது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு உதவி பெற்று வந்த இந்த பள்ளியை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. சென்னை புரசைவாக்கம் வேப்பேரி நெடுஞ்சாலையில் பென்டெக் என்கின்ற அரசு உதவி பெறும் மகளிர் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. சுமார் 180 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த பள்ளியில் மகளிர் மட்டுமே பயின்று வருகின்றனர். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் கல்வி கற்பிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் பள்ளியில் அரசு உதவி பெற்று இயங்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பள்ளியினை தனியார் மயமாக்க முயற்சி நடைபெற்று வருவதாக தற்போது இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவியருக்கு குறைந்த அளவு கட்டணங்களே பள்ளி சார்பில் வாங்கப்பட்ட நிலையில் தற்போது தனியார் மயமாக்கப்பட்டால், அதாவது குறைந்த கட்டணமாக ரூபாய் 5000 முதல் 7000 வரை இந்த பள்ளியில் வசூல் செய்யப்பட்டது. தற்போது 35,000 முதல் 40,000 வரை கல்வி கட்டணமாக செலுத்த வேண்டும் என நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய மாணவிகள் மற்றும் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஷாம். மேலும் பள்ளியை எந்தவித காரணம் கொண்டும் தனியார் மயமாக்கக்கூடாது எனவும் தொடர்ந்து அரசு உதவி பெறும் பள்ளியாகவே இது இயங்கி வர வேண்டும் என தற்போது அந்த மாணவிகள் தங்களது போராட்டத்தின் வாயிலாக நிர்வாகத்திற்கு தெரிவித்துள்ளனர் ஷாம். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.